ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி என்னோட லாஸ்ட் வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எங்க நாகர்கோவில் சைட்ல அவல் வச்சு 2 ரெசிபி பண்ணுவோம் சித்திரை விசுவுக்கு. ஒன்னு ஸ்வீட் அவல், இன்னொன்னு கார அவல். ஸோ லாஸ்ட் வீடியோல உங்க கூட நான் ஸ்வீட் அவல் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு கார அவல் பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கார அவல் செய்யறதுக்கு அவல் flattened rice 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்ப அவல்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிராம் அவலுக்கு நான் 1/2 கப் வாட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கலாம். புளி டாமரிண்ட் ஒரு சின்ன துண்டு சுண்டக்காய் சைஸ் அளவு எடுத்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்ப அவலுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். துருவின தேங்காய், கிரேட்டட் கோகோனட் 4 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 2 கிரீன் சில்லிஸ். இப்ப இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். கோகோனட்ல ஒரு 1/2 எடுத்துக்கலாம். இப்ப இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம தேங்காவையும் பச்சை மிளகாவையும் கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப இது கூட பேலன்ஸ் இருக்கிற இந்த தேங்காவையும் போட்டுட்டு ஒரு பல்லு பூண்டு, 1 garlic part, கொஞ்சம் கருவேப்பிலை கறி லீவ்ஸ், இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த புளி டாமரிண்ட், கொஞ்சம் சால்ட், உப்பு. இப்ப இதை அரைச்சுக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாவும் இல்லாம ரஃபாவும் இல்லாம இது மாதிரி மீடியமா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கிரைண்ட் பண்ண இந்த கோகனட் மிக்சர்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சால்ட் போட்டிருக்கோம். சால்ட் உங்களுக்கு தேவைன்னா உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இந்த மிக்சரை அவலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். பத்து நிமிஷத்துல குக் பண்ணாம ஈஸியா இந்த கார அவல் ரெடி ஆயிடுச்சு. தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபியான இந்த கார அவல் எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video. Thank you.